வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு எம்பவர் யுவர் சைல்டு என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த தலைப்பில் எம்பவரிங் த சைல்டு அப்படின்றது இது ஒரு பெரிய ஓஷன். இதில் எந்தெந்த விஷயங்களில் எந்தெந்த செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கணும், எதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும், கேர்ள் சைல்டுக்கு என்ன சொல்லித்தரணும், ஒரு பாய்க்கு என்ன சொல்லித்தரணும் அப்படின்றது இட் இஸ் குவைட் சப்ஜெக்டிவ். அட் த சேம் டைம் அதை நிறைய விஷயத்தில் ஜெனரலைஸ் பண்ண முடியாது. பொதுவான பழக்க வழக்கங்களுக்கு மட்டும்தான் நம்மளால பேசுறதுக்கு இங்கே முடிவு எடுத்திருக்கிறோம். ஏன்னு சொன்னால் தனிப்பனிதனுக்கு தனியாக ஒரு கேர்ளுக்கு இத்தனை ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தை அவங்க இந்த எபிசோடை பார்த்துட்டு டாக்டர் தீஸ் ஆர் ஆல் தி பிஹேவியர்ஸ் ஐ வாண்ட் டு ஓவர் கம், இதுலேருந்து நான் ஐ வாண்ட் டு ரிலீவ் மை செல்ஃப் ஃப்ரம் திஸ் அப்படின்னு அவங்க சொன்னாங்களான அந்த பிஹேவியருக்காக வேண்டி நம்ம ஒரு எபிசோடு பேச முடியும். ஆனால் நம்ம தனியாக இவங்களுக்கு இந்த பிஹேவியர்லாம் இருக்கும்னு சொல்லி ஒரு ஹேஷ்யமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறத காட்டிலும் அவங்க என்ன பண்ணலாம், தனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்றத நம்மளோட கமெண்ட்டில் அவங்க கொடுத்தாங்களான அவங்களுக்கு இந்த இதுக்கு உண்டான சொல்யூஷனை நம்ம ஓவர் த எபிசோட்ஸ் வி கேன் கிளாரிஃபை தம். அதனால் இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தான். கேர்ள் சைல்டாக இருந்தாலும் ஒரு பாய் இருக்குது அடலோசன்ஸில் அவங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் தேவையாக இருக்குது. ஹவு ஐ கேன் பவர் மை செல்ஃப் அப்படின்றத கேட்டங்களான அவங்களுக்கு நம்ம அதை சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், பொதுவான பிஹேவியர், பொதுவாக எப்படி ஒரு டிஃபெக்ட்லேருந்து நம்ம வெளியில் வந்துக்க முடியும் அப்படின்றத மட்டும் பேசுவோம். இப்போ நம்ம சென்ற பதிவில் பார்த்தோம், அதாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைவாக இருக்கிறவங்களுக்கு தான் என்வி ஜெலஸ்லாம் அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஏன் குறைவாக இருக்குது அப்படின்னா தே ஆர் கண்டினியூஸ்லி கம்பேரிங் செல்ஃப் வித் அதர்ஸ். அது ஒரு ரீசன். எல்லாத்துக்குமே நம்ம எப்படி இருக்கோம், அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு அது ஏற்புடையது இல்லை. அது தட் ஹேபிட் ஹவ் டு பி எஸ்டியூடு. ஏன்னு கேட்டால் ஒருத்தரோட பேக்ரவுண்டு, ஒரு ஃபேமிலியில் இருக்கிற என்விரான்மெண்ட், அப்புறம் ஹோம் ஃப்ரண்ட்டு, அது எல்லாமே தெர் ஆர் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இன் டேக்கிளிங் இட். நிச்சயமாக நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டை தாத்தா பாட்டி சொல்லி கொடுக்குற மாதிரியே அடுத்த வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டியும் சொல்லி கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம தாத்தாக்கும் பாட்டிக்கும் என்னெல்லாம் எக்ஸ்போஷர் இருந்தது யங்கர் டேஸில், ஹவு தே ஓவர் கம், அது இல்லாமல் அவங்களோட யங்கர் டேஸில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருந்தது, ஹவு அஃப்ளூயன்ட் தே ஆர், இல்லை ஹவு புவர் தே ஆர், அதெல்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட கருத்துக்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஆழமாக பதிந்திருக்கும். அதற்கு ஏற்றால் போறவே இப்பொழுது தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு அவங்க டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களா இருக்கும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். மோரோவர் ஒரு 50 வருஷம் முன்னாடி நிறைய பேர்கிட்ட என்ன இருந்தது, நிலம் இருந்தது, நிலத்தில் நல்ல வருமானம் இருந்தது, அந்த பயிர் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் ஆஸ்பெக்ட்ஸில் அவங்க எவ்வளோ சிறப்பாக இருந்தாங்க, அதெல்லாம் பற்றி அவங்க பெரிய தன்னம்பிக்கையோடு பேசுவாங்களா இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் நம்ம பிள்ளைங்களுக்கு மண்ணில் எப்படி ஒரு சின்ன செடி நட்டு வைக்கிறதுன்னு கூட தெரியாது. அவங்களாம் மண்ணை பிசைவாங்க, அது அப்படியே அது அவங்களுக்கு பொண்ணாக மாறும். வளர்ச்சி எப்படி இருக்கும், ப்ராடியூஸ் வெறும் ரொம்ப அளவில் வரும். அதனால அது அவங்களோட தன்னம்பிக்கை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே இருக்கும். போன கிராப்புக்கும் இந்த கிராப்புக்கும் எவ்வளோ தூரம் வந்தது, போன கரீப்பில் எப்படியோ வந்தது, இப்போ இந்த சம்மர் சீசனில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க பெரிய அளவில் பேசுவாங்க. அதனால் நம்ம தாத்தா பாட்டிக்கு இருந்த மாதிரியே பக்கத்தில் வீட்டில் நம்ம நெய்பரு, நம்மளோட ஃப்ரெண்டு இருக்காங்களே, கிளாஸ்மேட்டு, அவங்க தாத்தா பாட்டிக்கும் அதே போல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமான்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஸோ அதனால் தேர் ஆர் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இன் டேக்கிளிங் தேர் யங்கர் டேஸ். அக்கார்டிங்லி தேர் ஒப்பீனியன்ஸ் தே மைட் ஹவ் ஃபார்ம்டு ஒப்பீனியன்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி தான் தன்னுடைய பேர குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க. அதனால் என்வி ஜெலஸ் ரெண்டுமே இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப டேக்டாக இருக்கணும். அதில் ஒரு ஓட்டை எங்கேயோ எதிர்பாராத இடத்துல ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னா அந்த ஓட்டையை நிரப்புறதுக்கு ரொம்ப நாள் பிடிக்கும். சில நேரத்தில் அந்த ஓட்டை நிரம்பாது. இட் கண்டினியூ டு லீக் தி ஏர். அது எப்பவுமே ஃப்ளாட்டனாக தான் இருக்கும். நல்ல பெருசாக காற்று ஊதி பெரிய பலூன் மாதிரி பறக்கிறதுக்கு தயாராக இருக்கா மாதிரி இருக்கவே இருக்காது. ஏன்னா எங்கேயோ ஒரு ஏர் லீக் ஆகிடுது, அதனால அது ஃப்ளாட்டன் ஆயிரும். இதை எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும்னு கேட்டால், ஒரு சின்ன கார் இருக்குது, ஐ எம் அ கார் மெக்கானிக், ஐ நோ ஹவு டு டிரைவ் த கார், தர்வே ஐ நோ எந்த இடத்துல என்னெல்லாம் மிஸ்டேக் வரும், அது ரெண்டுத்தையும் வச்சு அதை சரி பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். இல்லை நான் ஒரு மோட்டர் பைக் ஓட்டுற ஆள், எந்த 2 வீலர் ரிலீஸ் பண்ணி விட்டு அதில் ஒரே ஒரு எக்ஸ்ட்ராவாக அந்த செயினில் ஒரு சின்ன போல்ட்டை ஒன்று லூஸ் பண்ணி விட்டால் வண்டி ரொம்ப வேகமாக இன்னும் கூட ஒரு 100 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்னு வைங்க. அது ஒரு ஓட்டின பிறகு என்னால் அந்த கையெல்லாம் அழுக்கு பண்ணிக்க வேண்டாம், ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து செய்யலாம்னா அந்த மெக்கானிக் ஹவ் டு டூ தி பெஸ்ட் திங். நம்ம சொல்கிறத காதில் வாங்கணும். இதுதான் இருக்குன்னு, ஓ பரவாயில்லையே இந்த டாக்டர்ன்றாங்க, அவங்களுக்கு மோட்டர் பைக் மெக்கானிக் கூட சொல்கிறாங்களே, அந்த மெக்கானிசத்தை நம்ம அப்படியே பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவன் அதை செய்யாமல்
அவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு சிசில், ஒரு ஹேமர், அது போல் 2 வச்சுக்கிட்டு அது எல்லாத்தையுமே அவன் வண்டியை வேறு மாதிரி ஆக்கிட்டா, தென் வி வில் பிகம் ஏ டிபெண்டன்ட் டு ஹிம். மறுபடியும் எப்போ வண்டி ஓடணும்னாலும் அதே மெக்கானிக்கை போய் கூட்டாதான் நம்மளால் போக முடியும். என்னாச்சு? தே ஆர் கிரியேட்டிங் ஏ டிபெண்டன்சி டு பி வித் தேர் வெஹிக்கிள், அவங்களோட எக்ஸ்பர்டைஸ்க்குள்ள. உண்மையில் அவங்க ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டா இல்லை. ஏன்னா அது ரொம்ப டூல்ஸ்லாம் இல்லை. 5 கஞ்சி 6 காரு, ஸ்பேனரு, அதெல்லாம் ஒன்றுத்தையுமே காணுமா அவங்க கடையில் இல்லவே இல்லை. அவன் வச்சுட்டு இருக்குது என்ன 2 ஒரு ஹேமரும் ஒரு சிசில் தான். அதை வச்சுக்கிட்டு யூ வாண்ட் டு மேக் தி மோட்டர் பைக் மெக்கானிக்னு கிளைம் பண்ணிக்கணும்னா, மோட்டர் பைக் மெக்கானிக்கு உண்டான அடிப்படை நாலேஜ் அது அவங்கள்ட்ட இல்லை. அதனால் அதுபோல் உள்ளவங்கள்ட்ட நம்ம போய் இப்போ இன்ட்ராக்ட் பண்ணுறோம். நீங்கள் சில முக்கியமான சில ப்ராப்ளம் இருக்குது, சில இதெல்லாம் ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் தீஸ் ஆர் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் விச் இஸ் நாகிங் இன் மை மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு சொன்னால், அந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்குறவங்கக்கிட்ட நம்ம போனாக்க தட் வில் பி ஆஃப் குட் யூஸ். ஆனால் இப்போ எப்படி ஒரு மெக்கானிக் ஒரே ஒரு ஹேமர் வச்சுக்கிட்டு மோட்டர் பைக் ரிப்பேர் பண்ணுறேன்னு வராங்களோ, அதுபோல் ஒன்றுமே தெரியாமல் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் நான் வந்து கைடு பண்ணுறேன்ட்டு வந்தால் என்ன ஆயிடுவோம்? நம்ம வில் பி என்ன அங்கேயோ கண்டை கட்டி காட்டில் விட்டா மாதிரி ஆகிடும். வில் பி ட்ராப்டு சம்வேர் விதவுட் நோயிங் தி டைரக்ஷன் இன் ஏ டென்ஸ் ஃபாரஸ்ட் அப்படி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம தப்பிச்சுக்கணும்னு சொன்னால், தோஸ் வி நியூ தி சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் இஃபெக்டிவ்லி, அங்கே இருக்கிற எஃபிமிசம் அவங்களுக்கு சிறப்பாக தெரியும்னா, அவங்க போல இருக்கவங்கள்ட்ட போய் நம்மளுக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால், தோஸ் ப்ராப்ளம்ஸ் வில் பி ரெக்டிஃபைடு ஆர் நல்லிஃபைடு இன் ஏ ஸ்பேன் ஆஃப் ஃபியூ மினிட்ஸ். ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே அவங்க சரி பண்ணி தந்துடுவாங்களா இருக்கும். அதனால் நிச்சயமாக ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வேணும்னு சொன்னால், அதுபோல் ப்ராப்ளம் போடுறவங்கள, அதுபோல் ப்ராப்ளம் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் நம்மளுக்கு சொல்யூஷன் கேட்டால், வி ஆர் இன் எ குட் பாத், ரைட் ட்ராக் டு ரீச் அவர் டெஸ்டினேஷன் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதனால் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இது த செல்ஃப் சென்டர் இருக்கே, தட் ஷுட் நாட் பி, ஏன்னா அதில் எங்கேயும் ஹோல் இருக்கக்கூடாது. இட் ஷுட் நெவர் லீக் ஏர் அப்படின்றத நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கணும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.